தனுஷ் கூட நயன்தாரா ஸ்பெண்ட் பண்ண அந்த 2 வருஷம் கஸ்தூரி ராஜா அடிச்சிருக்க சம சீக்கிரம் கங்குவாவை கதற விமர்சனம் பண்ணிட்டு இருந்த நிலையில சூர்யா நிஜமாவே இதயம் நொறுங்கி தான் போனார். ஆனா அவரை காப்பாத்தினது ஒன் அண்ட் ஒன்லி நயன்தாரா தான். எப்படி தெரியுமா? நஷ்ட ஈடு கேட்ட விவகாரத்துல தனுஷை தாறுமாறா தாக்கி நயன்தாரா விட்ட அறிக்கை கிளப்பின புயல்ல கங்குவா பஞ்சாயத்தெல்லாம் பஞ்சராய் போயிடுச்சு. அதனால நயன்தாரா இருக்கிற திசை நோக்கி நச்சுன்னு ஒரு சல்யூட் அடிச்சிருக்காரு சூர்யா. இது ஒரு பக்கம் இருக்க, மிஸ்டர் டி நயன்தாரா தாக்கி தள்ளின பஞ்சாயத்தை இப்போதைக்கு கூல் ஆகாது போல. நயன்தாராவும் தனுஷ் சார்பா அவரோட நைனாவையும் மாத்தி 7 எழுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது நெட்ஃபிளிக்ஸ் OTTல நயன்தாரோட வாழ்க்கை அண்ட் கல்யாணத்தை பத்தின நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி நவம்பர் 18 அன்னைக்கு உங்க பர்த்டே ஸ்பெஷலா ரிலீஸ் ஆச்சு. அதுல நயன்தாரா கொஞ்சம் காலம் சினிமாவில இருந்து விலகி இருந்தது ஏன் அப்படின்றத பத்தியும், காதல் வாழ்க்கை அண்ட் சினிமா கேரியர் பத்தியும் சில விஷயங்களை பேசியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரியில டைரக்டர் அட்லி, விஷ்ணுவர்தன், ஆக்ட்ரஸ் ராதிகா சரத்குமார், ஆக்டர் நாகார்ஜுனான்னு பலரோட பேட்டிகளுமே இருக்கு. ஸோ நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் ரிலேட்டடான வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த நிலையில நயன்தாரா அந்த டாக்குமெண்ட்ரியில வந்த படக்காட்சிகளோட ப்ரொடியூசர்ஸை குறிப்பிட்டு நன்றி தெரிவிச்சு அறிக்கை ஒன்றையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல உதயநிதி, ஷாருக் கான்ல ஸ்டார்ட் பண்ணி ஓரஞ்சாரமான சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வரைக்கும் பலருக்குமே நன்றி சொன்னவங்க. தனுஷ் பத்தி மூச்சே விடல வெளிப்படையா. இது பேசு பொருளாயிட்டு இருக்கு. ஸோ இப்போ தனுஷ் வெளிப்படையா நயன்தாரா தாக்கி இருக்கிற ஃபர்ஸ்ட் வெளியிட்ட அறிக்கையில, நானும் ரவுடி தான் படத்தோட பாடல் லிரிக்ஸை யாவன படத்துல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எந்த அளவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத உங்களை தவிர மற்ற எல்லாருக்குமே புரியும். NOC மறுக்கப்பட்டது வியாபார ரீதியாவோ இல்ல சட்ட ரீதியாவோ இருந்தால் நிச்சயமா அதை ஏத்துட்டு இருப்பேன். ஆனா முழுக்க என் மேல இருந்த தனிப்பட்ட விருப்பால மட்டும்தான் உங்களோட இந்த நடவடிக்கையை எப்படி நான் ஏத்துக்க முடியும்? தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இன்டர்நெட்ல ஷேர் பண்ணப்பட்ட ஒரு சீனுக்கு 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்கறது ரொம்பவே வினோதமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தனுஷோட அப்பா டைரக்டர் கஸ்தூரி ராஜா ரீசெண்டா இதை பத்தி ஒரு இங்கிலீஷ் மேகசினுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல, எங்க முதுகுக்கு பின்னாடி பேசுறவங்களை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, என் பையனுக்கும் அப்படிதான், நிக்கவே நேரம் இல்லாம ஓடிட்டு. இந்த நிலையில மத்தவங்களோட விமர்சனத்துக்கு பதில் சொல்ல விரும்பல. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால சொல்ல முடியும், ஆக்டர் தனுஷ் கிட்ட NOC வாங்குறதுக்கு 2 வருஷம் காத்திருந்தது வீணா போனதா நயன்தாரா சொன்னதெல்லாம் போய். இதை பத்தி இன்னும் பேச நான் விரும்பல, நானும் என் பையனும் இப்போ வேலையில மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நயன் ஆன் தி வேல அழுத்தமா அட்டாக் பண்ணியிருக்காரு மனுஷன். தனுஷ்க்கு சரி, நீங்க எந்த வேலையில பிஸியா இருக்கீங்க மிஸ்டர் கஸ்தூரி அப்படின்னு கேக்குறாங்க ரசிகர்கள்.